பூமியின் மையமாக இருக்கக்கூடிய நால்வர் பெருமக்களும் ஒவ்வொரு கோபுரத்தின் வழியாக வந்து நடராஜ பெருமானை தரிசனம் செய்த சிதம்பரம் நடராஜர் கோவிலினுடைய ஆணி திருமஞ்சன விழா கொடியேற்றத்துடன் இனிதே துவங்கி இருக்குங்க. இந்த ஆலயத்தினுடைய தேரோட்டம் என்னைக்கு, ஆணி திருமஞ்சனம் என்னைக்கு அப்படின்றது தான் இந்த பதிவு. நிறைய சிவ அடியார்களுக்கு தெரியப்படுத்துங்க. அன்றைக்கி நிறைய பேர் கூடட்டும், நடராஜ பெருமானுடைய தரிசனத்தையும் அருளையும் பெறட்டும். அதற்கான பதிவு ஜூலை 1 சரியாக செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நடராஜ பெருமானை நாம் உள்ள தரிசனம் பண்ணியிருப்போம். அன்றைக்கி அந்த தேரில் தரிசனம் பண்ணுவது அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். தேருக்கு முன்னாடி எங்கு பார்த்தாலும் கைலாய வாத்தியம், தேவாரம், திருவாசகம் ஓதுவார்கள். ரொம்ப அற்புதமாக இருக்கும். நிறைய பேர் வந்து காளி வேடம் அணிந்து கொண்டு நடனம் ஆடுவார்கள். பார்ப்பதற்கே ரொம்ப கண்ணிற்கு குளிர்ச்சியாக இருக்கும். அந்த வீதி முழுக்க, மாட வீதி முழுக்க கோலமிடுவார்கள் பெண்கள். ரொம்ப ஒரு அற்புதமான, ஒரு சொர்க்கத்தில் இருப்பது போன்ற ஒரு காட்சியை நாம் காண வேண்டுமென்றால் நாம் போக வேண்டிய ஒரே இடம் சிதம்பரம். ஜூலை 2 அன்னைக்கு ஆணி திருமஞ்சனம் நடக்கிறதுங்க. தொடர்ந்து ஒரு 6 வருஷமாக இந்த தேரோட்டத்துக்கு நான் போயிட்டுருக்கேன். இந்த முறையும் நிச்சயமாக வருவேன். அனைவரும் கலந்து கொள்வோம். நடராஜ பெருமானுடைய அருளை பெறுவோம். நன்றி, வணக்கம்.